நிகிதா வணக்கம். வங்கக்கடலில் வடக்கு ஒடிசா கடற்கரை ஒட்டி ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக இருக்குது. ஒடிசா மேற்கு வங்காள கடலோர பகுதியில் நிலவிய புயல் சின்னம் வலுப்பெற்றிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த காற்று தாழ்வு பகுதி புயல் சின்னம் வலுப்பெற்றக்கூடிய நிலையில்தான் தமிழகத்தில் கனமழைக்கான வாய்ப்பு குறைவு. ஏனென்றால் இது ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்கள் மட்டுமே இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும், தமிழகத்தை பொறுத்தவரையில் பரவலாக ஒரு லேசான மழைப்பொழிவு அவ்வப்போது இருக்குமே தவிர மற்றபடி பெரிய அளவிலான மழைப்பொழிவு தமிழகத்திற்கான வாய்ப்பு இல்லை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையில்தான் வங்கக்கடலில் வடக்கு ஒடிசா கடற்கரை ஒட்டி உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதை ஒட்டிய வலுப்பெற்றக்கூடிய புயல் சின்னம் காரணமாக பல்வேறு மாநிலங்கள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மகாராஷ்டிராவினுடைய மும்பை, தானே மற்றும் ராய்காட் ஆகிய மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை நம்பிதான் ஒட்டுமொத்த விவசாய பணிகளும் தீவிரமாக நடைபெறும். ஆனால் இந்த ஆண்டுக்கான தென்மேற்கு பருவமழை என்பது ஜூன் மாதம் தாமதமாக தொடங்கினாலும் ஜூன் மாதத்தின் ஒட்டுமொத்த வழக்கமாக பதிவாகக்கூடிய தென்மேற்கு பருவமழையின் அளவிட 40 விழுக்காடு குறைவாக பதிவாக இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. பொதுவாக இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய நிலையில் தான் அந்த தொடங்கிய அந்த மாதத்தில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அவ்வப்போது உருவாகும். ஆனால் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு கடந்த மாதம் தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருந்தாலும் கூட கடந்த மாதத்தில் எந்த ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகவில்லை. மாறாக இன்றைய தினம் உருவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படிதான் நடப்பு பருவமழை காலத்தின் முதல் காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் இது பார்க்கப்படுகிறது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயல் சின்னம் வலுப்பெற்றக்கூடிய நிலையில்தான் ஜூலை மாதத்தின் முதல் வாரத்தில் இந்தியாவின் மேற்கு கடற்கரை மற்றும் அதையொட்டிய மத்திய மாநிலங்களான மகாராஷ்டிரா, கோவா மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளில் பருவமழை மேலும் தீவிரமடைந்து பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் ஜூலை மாதத்திற்கான ஒட்டுமொத்த மழைப்பொழிவு குறித்த மாதாந்திர முன்னறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறார்கள். அதன்படி பார்த்தோம் என்றால் இந்த ஜூலை மாதத்தில் இந்தியாவின் ஒட்டுமொத்த சராசரி மழை பொழிவானது இயல்பான அளவிட சற்று குறைவாகவே இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த முறை நீண்டகால சராசரி அளவில் சுமார் 94% மழை பொழிவு மட்டுமே பதிவாகக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய போது அந்த மாதத்திலேயே காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். ஆனால் இந்த முறைதான் கடந்த மாதம் எந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகவில்லை, தாமதமாக உருவாகி இருக்கிறது. இன்றைய தினம் உருவாகி இருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்திற்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. தமிழகத்தில் பரவலாக சில மாவட்டங்கள் மட்டும் லேசான மழைப்பொழிவு இருக்குமே தவிர தமிழகத்தில் எந்தவித பாதிப்பும் இல்லை. மற்றபடி கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா உள்ளிட்ட மாநிலம் மட்டுமே இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே எல் நினோ தொடங்கியிருக்கூடிய நிலையில்தான் கடந்த மாதம் மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழைக்கான மழைப்பொழிவு குறைவாக இருந்தது. இந்த மாதத்துக்கான மழைப்பொழிவும் வழக்கத்தை விட குறைவாக இருக்கும் என்றுதான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் எல் நினோ என்று கூட சொல்லலாம். அந்த அடிப்படையில் எல் நினோவின் தாக்கம் என்பது அடுத்த சில மாதங்களில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கின்ற நிலையில் தான் இந்த தென்மேற்கு பருவமழை அந்த தென்மேற்கு பருவமழையில் வழக்கமாக பொழிகின்ற மழையின் அளவிட குறைவாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.